விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த வீக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்களா? இப்ப இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம் ஹால்ல கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. பட் இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின், நம்ம லேர்ன் பண்ணிடலாம். ஏன் சொல்றேன்னா, நான் என்சிஆர்டியில வச்சு பேஸா வச்சு உங்களுக்கு கிளாஸ் எடுத்தல, அந்த கிளாஸோட ஸ்லைடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது இப்ப ஆசிட வந்து என்னன்னா நிறைய டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க டைப்பா. அதாவது ஸ்ட்ரென்த்தை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா டைப்பா பிரிப்பாங்க. அது என்ன, ஸ்ட்ராங் ஆசிட் சொல்லுவாங்க. ஆசிட்னாவே என்ன, ஹச் பிளஸ் அயன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அந்த ஹச் பிளஸ் அயன் அக்வா சொல்யூஷன், அக்வா சொல்யூஷன் ஒண்ணு கிடையாது, கரைசல், நீர் கரைசல்ல கம்ப்ளீட்டா வந்து அந்த ஹச் பிளஸ் அயான் வந்து தனியா டிவைட் ஆகி வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ராங்கான ஆசிட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். அதோட கெமிக்கல் எதுவுமே தெரிஞ்சிருக்கணும். சல்ஃபியூரிக்னா H2SO4, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னா HCl, நைட்ரிக் ஆசிட்னா HNO3. இது வந்து ஸ்ட்ராங் ஆசிடுக்கானது. அப்படியே வாங்க, வீக் ஆசிட் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆசிட்ல பார்த்தோமோ இந்த மாதிரி கேரக்டர் இல்லாத வீக் ஆசிட் சொல்லுவாங்க. இதுலயும் H பிளஸ் அயன்ஸ் இருக்கும். பட் என்னன்னா அந்த அயன் கம்ப்ளீட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்ம கரைசல்ல வந்து டிஸ் அசோசியேட் ஆகாம இருந்துச்சுன்னா அந்த ஆசிட வீக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, கார்போனிக் ஆசிட் H2CO3, அசிட்டிக் ஆசிட் CH3COOH. அடுத்து ஆக்சாலிக் ஆசிட், அதாவது COOH2 அப்படின்னு சொல்றது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்களேன். நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, வீக் ஆசிட் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீக் ஆசிடுக்கானது இப்பதான் பார்த்தோம். இப்ப HCl அண்டு H2SO4, HNO3 இந்த மூணுமே என்னன்னா ஸ்ட்ராங் ஆசிட். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், H2SO4, சல்ஃபியூரிக் ஆசிட், HNO3, நைட்ரிக் ஆசிட். இந்த மூணு இப்பதான் பார்த்தோம். சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். இப்ப இந்த மூணு என்னன்னா இருக்கிற வந்து இல்லாத ஆப்ஷன் தான் வந்து நம்ம எடுக்கணும். அப்ப பாருங்க, இங்க H2SO4 டெஃபினட்டா வரக்கூடாது, HNO3 டெஃபினட்டா வரக்கூடாது, HCl டெஃபினட்டா வரக்கூடாது. அப்ப என்ன, ஒரே ஒரு ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ தான் வரும். இப்ப என்ன அப்படின்னா இந்த CH3COOH அது நம்ம பார்த்தோம். வீக் ஆசிட் இங்க பாருங்க, CH3COOH அசிட்டிக் ஆசிட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதெல்லாமே லேர்ன் பண்ணாதானா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கையே வைக்க முடியும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன்.